ஹர் ஹர் மகாதேவ். எல்லாருக்கும் அன்பான வணக்கம். திஸ் இஸ் சாய் செஞ்சய். இப்போ நான் மோகன் நகர் என்னோடய வீட்டிலேருந்து இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்கிறேன். திருமலைகிரி பெரிய மாரியம்மன் கோயில் விஷயமா சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்ககிட்ட இந்த காணொலி மூலமாக ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தொடர்ந்து நானும் மணிகண்டனும் போராடிட்டுருக்குறோம். நிறைய பெட்டிஷன்ஸ் போட்டோம், நிறைய தகவல் உரிமை சட்டத்தில் நிறைய மனுக்கள் போட்டோம், சில பதில்கள் கிடச்சிருக்கு. பட் என்னென்னா 2 மெயின் பேர் தான் அந்த பிரச்சனைக்கு காரணமாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலி தர்மகர்த்தா மிஸ்டர் முத்துராஜும் அப்புறம் ஊர் கவுண்டர் வெங்கடாச்சலம். இவங்க 2 பேர் தான் அந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் காரணமாக இருக்கிறாங்க. இவங்க சில தில்லுமுள்ளு வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த கோயிலோட செயலாளர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இஓ கோகிலா மேடமும் உடந்தையாக இருக்கிறாங்க. இது ரொம்பவே கிளியராக தெரியுது. கால அவகாசம் அவங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, அவங்க கால அவகாசம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. என்ன அடிப்படையில் கால அவகாசம் கொடுத்துட்ருக்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. போன நடவடிக்கை இப்போ நான் 3 வாட்டி போய் அவங்கள பார்த்துட்டு வந்தேன். நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. தபால் மூலமாக என்கொயரி ஏதாவது ரெஸ்பான்ஸ் கேட்டுக்கிறாங்க. முத்துராஜுக்கு போயிருக்கு. ஆனால் வெங்கடாச்சலம் தபால் அமைச்ச தபால் ரிட்டர்ன் ஆகிருக்கு. நிறைய தில்லுமுள்ளு வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த அம்மா. இதில் வேடிக்கை என்னென்னா, நான் திருமதி போஸ்ட்மேன் என்னோடய ஃப்ரெண்டு மணிகண்டன் மூலமாக விசாரிக்கும் போது என்ன தகவல் கிடச்சிதுன்னா, வெங்கடாச்சலம் வீட்டில் தான் இருக்கிறாராம். ஆனால் அவங்க மனைவி அவர் வீட்டில் இல்லைன்னு சொல்லி கண்டோனஸாக அந்த தபாலை வாங்க மறக்கிறாரு. திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்குன்னு. இப்போது நான் கோகிலா மேடம் போய் மீட் பண்ணும்போது ரகசியமாக வீடியோவை ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த ஆதாரம் அத்தனையும் நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணி பார்க்குறேன். நீங்களே பாருங்கள் ஜனங்க. அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள், என்ன ரைட்டு என்ன ராங்குன்னு. திருமலைகிற ஜனங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ தை மாதம் வரப்போது அது வசூல் பண்ணுவாங்க. அதில் என்ன எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்களோ அது அந்த கொள்ளடிக்கிற கும்பலுக்கு தான் தெரியும், அந்த கடவுளுக்கு தான் தெரியும். பட் அதுக்கு முன்னாடியே நான் இப்போ சென்னை ஷிஃப்ட் சென்னையில் ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு பொட்டிஷன் போட்டு அந்த பண்டிகை நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு போகிறேன். எல்லா பொருளும் ஒப்படைச்சிட்டு எப்போது அவங்க பிரச்சனையை முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்டிகை நினச்சிட்டோம். ஸோ கடவுள்கிட்ட தப்பு பண்ணால் அதுக்கான விளைவுகள் என்னது கூடிய சீக்கிரம் தப்பு பண்ணுறவங்களுக்கு புரிய தான் போகுது. நான் பின்வாங்க போகிறதும் கிடையாது. இப்போ 3 வாட்டி நான் கோகிலா மேடம் இஓ மேடம் போய் பார்த்தேன். அந்த வீடியோஸில் ரெக்கார்ட் பண்ணினேன். அந்த வீடியோலாம் இப்போ நான் அப்லோட் பண்ணேன். நீங்களே பாருங்கள் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க. அவங்க ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறாங்களா, அவங்க அளவசம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் எந்த தேதியில் ஒப்படைக்கிறேன்னு தெளிவாக சொல்ல மாட்டுறாங்க. இந்த டிலே டாக்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள். என்ன ஆனாலும் சரி, இந்த அநியாயத்துக்கு நான் குரல் கொடுக்காம இருக்க மாட்டேன். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் போராட்டிட்டு தான் இருப்பேன். கண்டிப்பாக நியாயத்தை வாங்கி தான் கொடுக்க போகிறேன். லெட்ஸ் see what happens. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.